மறுபிறவின்னு ஒன்று இருக்கா? அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணதுனால நமக்கு இன்னொரு பிறவி இருக்கும்? ஜோதிடத்தின் அடிப்படையே அடுத்த ஜென்மம் மறுபிறவி இருக்கா அப்படிங்கிறதுக்கு they have given equation and formulas. ரெக்ரெஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். அது கம்ப்ளீட்டாக உங்களோட பாஸ்ட் லைஃப்பை வச்சு தான். ஒரு மனுஷன் விலங்கா பிறக்கவே முடியாது. இந்த கேட்டகரி பீப்புளுக்கெல்லாம் பயமா இருக்கும், அவங்களுக்கு இந்த முன் ஜென்மம் அப்படிங்கிறது கண்டிப்பா. ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ரொம்ப அழகா எழுத்துக்கள் இருந்தாலும் தலையெழுத்து வந்து வேற மாதிரி இருக்கும். பீப்புள் ரொம்ப கம்மிங்க சிக்னேச்சரை பார்க்குறதெல்லாம். எத்தனை பேர் இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் என்னன்னா, எப்பயுமே மனுஷனுக்கு வந்து ஒரு தேடல் இருக்கணுங்க. ஒரு தேடல் இருந்ததா சுவாரஸ்யம். அதில் ஒரு சூக்ஷமம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூஸை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஆஸ்ட்ராலஜி மூலமா அதுக்கு எந்த விதமான பலன் இருக்கும்? நிறைய பேர் என்னென்னலாம் பண்றாங்க. பொதுவாக ஆஸ்ட்ராலஜிக்கு வந்தாங்கன்னா எஜுகேஷன், இது கரியர் என்ன எடுக்கலாம், வேலைக்கு போகலாமா, இங்கே இருக்கலாமா, அப்ராட் பண்ணலாம், இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும். இதை வந்து குணமாகும் நோய், குணமாகாத நோய்ங்கிறது இருக்கு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூரிங் எப்போவுமே. அதில் வந்து ஃபேட்டல் இஷ்யூஸாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. மேனிஃபெஸ்டேஷன் மூலமா நம்ம கர்மாவை மாற்ற முடியுமா? இதை பத்தி உங்களோட கருத்து? கண்டிப்பாங்க. ஒரு பர்த் நம்ம வந்து பிறந்துட்டோம் அப்படின்னாலேங்க நம்மளோட கர்மா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிறந்த குழந்தைக்கிலிருந்து நம்மளுக்கு அந்த கர்மா இருந்தாங்க பிறப்போம் முதல்ல, இல்லைன்னா பிறக்கவே மாட்டோம். ரைட்டுங்களா? இந்த கர்மா இஸ் அ பூமராங்கன்னு சொல்றாங்க. நீ என்ன செய்யறியோ அதுதான் நீ வர, நீ அதை தான் பிறக்கிற. அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகட்டும், பெரிய வந்து உங்களுக்கு என்ன விண்வெளிக்கே போகக்கூடிய ஆட்கள் கூட வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை என்ன மாதிரி டெவலப் ஆகுது, இணையும் போது அது எப்படி டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு யாருமே ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியாது. சிலது நம்மளோட பியாண்ட், நம்மளோட சக்திக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ரைட்டுங்களா? இதில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மா, நீங்கள் பிறந்த உடனே, நீங்கள் இப்போ பிறந்தாச்சு, நீங்கள் ரொம்ப ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க. ஆனால் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஸ்டாரில் இருக்குது. உங்களோட எய்ம் ஃபுல்லாகவே வந்து நட்சத்திரத்தை பறிக்கணும்னு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங். அந்த இடத்துல இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க. அதில் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, நீங்கள் கேட்குற மாதிரி அந்த கர்மா பேட்டர்ன், கர்மிக் விஷயம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளார ஒரு பிளாக்கை உண்டாக்கும், இடைஞ்சல் பண்ணுது, விஷுவலைஸே பண்ணுறதுக்கே விட மாட்டேங்குது, அது தடுமாற்றம் பண்ணுது. அப்படின்னா அது எல்லாமே உங்கள் பிரெயினில் இருக்குது. பிரெயின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, அது வந்து ஒரு 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 ஹார்ட்வேர் மாதிரி. அதுக்குள்ளார வந்து உங்களோட இன்புட்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ். ரைட்டுங்களா? நம்ம இன்னைக்கு என்ன, அந்த தாட்ஸ் தான் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்றோம். ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட சப்கான்ஷியஸ் நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்மளுக்கு இது எல்லாமே ரெக்கார்டிங்ஸா இருக்கும். இங்க பிறந்தது, சிரிச்சது, விளையாண்டது எல்லாமே இருக்கும். அதை வந்து இந்த என்ன பண்ண கான்ஷியஸ் மைண்ட் வந்து புல் பண்ணி வெளில கொண்டு வரத்துக்கு செய்யாதுங்க. ரைட்டுங்களா? நீங்க அதையுமே இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வெளியில இருந்து வந்து, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் 180 டிகிரி எமோஷன்ஸ்னு சொன்னேன். அதை கட் ஆஃப் பண்ணாலே சரி. அது எப்படி கட் ஆஃப் பண்ண முடியும்? இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி கட் ஆஃப் பண்ண முடியும் அந்த விஷயத்த அப்படின்னா, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது, நெகட்டிவ் தாட்ஸை பற்றி பேசுறது. என்னென்ன நெகட்டிவ் தாட்? சும்மா ஒரு கம்பேரிசன் பண்ணதே நெகட்டிவ் தாட்னு சொல்றாங்க. நீ ஒரு போட்டி போறதே நெகட்டிவ் தாட்னு சொல்றாங்க. ஸோ உன்னோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து ஃப்ரீ பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பாசிட்டிவிட்டி மேனிஃபெஸ்டேஷன் உனக்கு நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரெயின் ஆக்டிவிட்டி வச்சு சொல்கிறாங்கங்க. அப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சைனாவில் பிறந்த குழந்தைய கொண்டு வந்து நம்ம பிறந்த உடனே கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டுடுறாங்கங்க. அந்த குழந்தை சைனீஸ் பேசுமா, தமிழ் பேசுமா? தமிழ் தான் பேசும். கண்டிப்பா தமிழ் தான் பேசும். ஏன்னா இது சாஃப்ட்வேரு, நம்மளா பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்மளா பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளால எரேஸ் பண்ணிட்டு வேற ரெக்கார்டிங்ஸை போட முடியும். ப்ரொவைடட் அது உட்காந்து நம்ம வந்து என்ன சொல்றது, உடம்பு வந்து அதை பண்ணணும், அந்த விஷயத்த பண்ணணும். அதுக்காக இப்போ 24 hours இருக்கு அப்படின்னா, ப்ரஷ் பண்ற மாதிரி, குளிக்கிற மாதிரி நீங்க அதுக்கு ஒரு டைமை வந்து வச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த நெகட்டிவ் கர்மா, அந்த கர்மிக் பேட்டர்ல இருந்து நீங்க வெளியில வரலாங்கங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க பிறக்கிறது தான் உங்களுக்கு கர்மா, பிறந்தாச்சு அவ்வளவுதான். அதுல உங்க டெஸ்டினியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நெகட்டிவ்ல இருந்து நீங்க வெளில வரதுக்கு எல்லாமே உங்களோட பிரெயின் தான் ரீசன். ஸோ அதுல இருந்து கண்டிப்பா நீங்க வெளில வரலாங்க. முன்ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா? மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கா? அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணதுனால நமக்கு இன்னொரு பிறவி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. என்னன்னா, நான் ஒரு இதுலயே கேட்டிருப்பேன், முன்ஜென்ம கதை தேவையானே கேட்டிருப்பேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபியூச்சர் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்துக்கு யோசிச்சு ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்ணி உன்னை சாதிக்கவே இப்போ முடியாம உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு அதுல வந்து அத்தனை பிரச்சனை, இத்தனை பிரச்சனை, என்னால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியும். இப்போ மெடிடேஷனுக்கு வருவாங்க, கண்ணை மூடி உட்காருங்க, தியான நிலை 10 நிமிஷம்னாலே அவங்களால
எபிலிட்டி முடியாது. 10 ம். நிமிஷம் கண்ண மூடுனா தான் என்னன்னா, அடுத்தது வந்து செக் வருமா? பேங்க் அக்கவுண்ட்ல அது வருமா? எனக்கு இந்த பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திங்கிங் எல்லாமே அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல போயிருது. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு இடம் புடிச்ச இடத்த உட்காந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்கனாலே இப்ப பண்ண முடிய மாட்டேங்குது மக்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல வந்துட்டு பழகிட்டாங்க. ம். அப்ப இப்படி வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து இப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது, இப்போதைக்கே வழி தெரியல. அப்ப எதுக்கு பாஸ்ட் லைஃப்ப பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ம். ஆனா, இப்ப என்னோட இதுல வந்துட்டு ரெக்ரெஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். அது ம். கம்ப்ளீட்டா உங்களோட பாஸ்ட் லைஃப்ப வச்சு தான். ம். யாருக்கு இது வந்து யாருக்கு தேவை? இந்த பாஸ்ட் லைஃப்ங்கிறது முன் ஜென்மத்தோட கதைய பத்தி தெரிஞ்சுக்கணுமோ, விஷயங்கள் யாருக்கு தேவைன்னா, மனநிலை பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தேவை. ம். உங்களுக்கு ஒரு மேனியா இருக்கு, ஒரு ஃபோபியா இருக்கு, ஏதோ ம். ஒரு இடத்துல ஒரு ஃபியர் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கு. அந்த சென்சேஷன் கம்ப்ளீட்டா உங்களோட சைக்காட்ரிய பாதிக்குது. என்னோட மனச ரொம்ப பாதிக்குது. ம். எனக்கு மனசு சரியில்லன்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு ரெக்ரெஷன் கண்டிப்பா தேவை. ம். அதுல என்னன்னா, அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஒரு பயந்த ஒரு வகை, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமோ, பயம் கொண்டு மெயின் ஃபியருங்க. யாருக்கெல்லாம் பயமோ, எந்த கேட்டகரி பீப்புளுக்கெல்லாம் பயமா இருக்கோ, அவங்களுக்கு இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். இந்த முன்ஜென்மத்தையும் நான் எப்படி கொண்டு போறேன், ஆஸ்ட்ராலஜிக்கலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்கு எதுல ஃபியர் இருக்கு அப்படின்ட்டு, ம். அது வந்து ஒரு தெரப்பியா குடுக்குறோம். ஓகே. அது வந்து நீங்க சார்ட்ட ரீட் பண்ணி, நீங்க போன ஜென்மத்தில வந்து நாயா இருந்தீங்க, நீங்க கழுதையா இருந்தீங்கன்னு இந்த மாரியெல்லாம் கிடையாது. ம். ஒரு மனுஷன் விலங்கா பிறக்கவே முடியாது. ஓகே. ரைட்டுங்களா? ம். ஒரு மனிதன் மனிதனா தான் பிறக்கணும். அவனோட ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி பிறப்பான். ம். நீ பண்ணக்கூடிய கர்மத்தின் அடிப்படையில் நீ இன்னைக்கு இப்படி பிறப்ப, நாளைக்கு பெரிய லெவல்ல பிறப்ப. அதுதான். நீ என்ன கர்மா உன்னோட தாட்ஸ் வச்சுட்டு நீ என்ன பண்றியோ, அது உனக்கு வந்துட்டு திருப்பி ரிவர்ஸா ஒரு 100% அப்படிங்கிறது குடுக்குது. ம். எல்லாமே ஒரு வன்மமா நம்மளோட எண்ணங்கள் இருக்கும்போது, அவன் அதுக்கப்புறம் பிறவி எடுப்பான். நீங்க கேட்கிற மாரி மறுபிறவி கண்டிப்பா இருக்கும். ஓகே. வன்மம் உள்ளுக்குள்ள இருக்க கண்டிப்பா மறுபிறவிங்கிறது 100% இருக்கு. ஏன்னா நீ கர்மாவ தீர்க்க போறதே கிடையாது. ம். உனக்கு வந்து அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உனக்கு வந்துட்டே இருந்தா, உனக்கு எப்பலாம் எது வரைக்கும் உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வருதோ, அது வரைக்கும் நீ கர்மா ஜென்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ம். அஸ்ட்ராலஜியின் ஜோதிடத்தின் அடிப்படையில் அடுத்த ஜென்மம் மறுபிறவி இருக்கா அப்படிங்கிறதுக்கு தே ஹேவ் கிவன் ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலாஸ்ங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கு. இந்த கிரகங்கள் இப்படிலாம் உட்காந்து ஒரு ஆளுக்கு உட்காந்துருக்குன்னா, அவங்க நல்ல ஒரு 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 என்ன சொல்ல நீங்க சொல்ற மாரி வந்து நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷனோட நல்ல மனுஷனா இருப்பாங்க. ஹில் பி எ குட் சோல். ஸோ அந்த சோலுக்கு இந்த மாரி 2 பிளானட்ஸ் சேரும்போது அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. ம். அப்படிங்கிறது தே ஹேவ் கிவன் தி ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்ங்க. ம். டிரைவேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து என்னோட இன்ட்யூஷன்ஸோ இல்ல நான் சொன்னத இப்ப அந்த சாமியார் மாரி நம்ம சொன்ன உடனே அது அப்படியே ஜீபூம்பான்னு பலிக்கிற மாரி அப்படி கிடையாது. ம். ம். ஃபார்முலாஸ் குடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு மறுஜென்மம் இருக்கான்னு சொல்லலாம். ஓகே. கண்டிப்பா சொல்லலாங்க. இருக்கா இல்லையான்னு. ஆனா வந்து இந்த நாயா பிறக்கிறது, பூனையா பிறக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் மனுஷனா பிறப்பான். உன்னோட கர்மத்தின் அடிப்படையில் நீ என்ன மாதிரி இன்னைக்கு வந்து உடல் ரீதியான அந்த உடலுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு இதுக்கான ஒரு பிரியாரிட்டி குடுக்காம இருந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு இது தொந்தரவு படுற மாரி நம்ம ஒரு ஜென்மம் எடுப்போம். ஓகே. ரைட்டுங்களா? ம். ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ சம்பாத்தியம் பெரிய லெவலுக்கு இல்ல. பட் இஸ் கிவிங் நல்ல குட் கர்மா இருக்கு. இஸ் ஹேவிங் நல்ல குட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா, அத ஜெனரேட் அவங்க நல்லா சம்பாதிக்கிற மாரி இருக்கக்கூடிய ஆட்களா பிறப்பாங்க. ஓகே. ரைட்டுங்களா? இதன் அடிப்படையில் தான் இது வந்து நகருதே தவிர, ம். இத நம்ப ஜோதிடத்துல நம்பளால வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா, கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணலாங்க. ஓகே. அந்த மாரி நெறைய பேருக்கு நீங்க ப்ரெடிக்ட் நெறைய பண்ணியிருக்கீங்க. பேத்துக்குங்க பயங்கர ஆர்வங்க. இந்த ம். மாரி இந்த மறுஜென்மம் கூட பெருசா இல்ல. ம். இந்த பாஸ்ட் லைஃப்ல நான் என்ன இருந்தேன் அப்படிங்கிறத ம். தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வங்கள் நெறைய பேத்துக்கு இருக்குங்க. சூப்பர் மேம். ஸோ இப்ப இந்த ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இப்படி இருந்தா, இவங்க லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அதாவது கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொல்ற அப்ப அது வந்து நாங்க எப்படி எடுப்போம் அப்படின்னா, சிக்னேச்சர்ஸ்ன்னு சொல்லி எடுப்போங்க அங்க. ஓகே. ரைட்டுங்களா? ம். சிக்னேச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து, இந்த நெறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப அழகா எழுத்துக்கள் இருந்தாலும் தலையெழுத்து வந்து வேற மாரி ம். இருக்கும் ம். அப்படிங்கிறது. அதுல ஒரு சூக்ஷமம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம். எல்லா இடத்திலயும் நீங்க தெளிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே. உங்களோட நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லா பக்கமும் ரொம்ப தெளிவா இருந்தா நான் லேர்ன் பண்ணிப்பேன். நான் ம். விஷயம் லேர்ன் பண்ணிட்டேன்னா, நான் எதுக்கு உங்ககிட்ட தேடி வரப்போறேன்? இல்லைங்களா? டாக்டர் கையெழுத்து புரியவே புரியாது. ம். ஏன்னா, அடுத்து நம்ம பாட்டுக்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டுருவோம். ம். மெடிக்கல் ஷாப்ல போய் நம்ம பாட்டுக்கு பேர சொல்லி வாங்கி சாப்பிட்டுருவோம். ரைட்டுங்களா? அந்த பர்ப்பஸ் இருக்காது. ம். எப்பயுமே மனுஷனுக்கு வந்து ஒரு தேடல் இருக்கணுங்க. ஒரு தேடல் இருந்தா தான் சுவாரஸ்யம். ரைட்டுங்களா? அதுல வந்து உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து சிக்னேச்சர்ல
எங்கெல்லாம் உங்களோட ரெக்கார்டிங்ஸ் ஆகுதோ அப்படிங்கும்போது நம்ம கையெழுத்து எடுத்துப்போம். லைக் நீங்கள் ஆதார் ஆகட்டும், உங்கள் பேன் ஆகட்டும், ஓட்டர் ஐடி எதுனாலும் நம்ம கடைசியாக வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், எதுக்குமே நம்மளோட கையெழுத்து வேணும். அந்த கையெழுத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அந்த விஷயத்த ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி போடக்கூடாது. ரைட்டுங்களா? அதில் தான் இப்போ நீங்கள் அழகாக ஒரு நல்ல ஒரு சிக்னேச்சர் போடுறீங்க, அதை பார்த்தோன்னே என்னால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நான் கோல்மால் பண்ணிடுவேன். ரைட்டுங்களா? நான் வந்து உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியும். அப்போது வந்து அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா வந்து கையெழுத்து நல்லா அழகாக இருக்கிறவங்க தலையெழுத்து சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா ஈஸியாக மாட்டிப்பாங்க. பட் இது வந்து எப்படி நம்மளோட இதில் வந்து ப்ராக்டிக்கல் அனாலிசிஸ் இதில் இது வந்து ஆஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்னாங்க குரு கிரகம், நெடு கிரகம் அப்படிலாம் இருக்குங்க. நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம வந்து இந்த மெய் எழுத்து இந்த மாதிரி நம்ம வந்து தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து எழுத்துக்கள் இந்த பிளானட்டோடது ஒன்று வந்து ஒரு கண்டினியூட்டி ரொம்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சனி பகவான் எடுத்துக்கிறோங்களே, சனி பகவான் வந்துட்டு சுற்றி வரதுக்கு ரொம்ப ஸ்லோவஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணில் பிறக்கக்கூடிய ஆட்கள் ரைட்டுங்களா, அவங்க வந்து அதுக்கான ஒரு தன்மைகள் இருக்குது. இப்போ வந்து சனியோட கேட்டகிரிலேருந்து அவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க. ரைட்டுங்களா, அவங்க கருப்பாக இருப்பாங்க, முடி ரொம்ப திக்காக இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த குரு கிரகத்துக்கு சிக்னேச்சர் சின்னதாக போடுறதும், நெடுகரத்துக்கு பெருசாக போடுறதும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெர்டிக்கலில் போடுறது, ஹரிசாண்டலில் போடுறது, ஒன்று ஸ்லாண்டிங்கில் போடுறது, இந்த மாதிரி இது வந்து பிளானட்டின் அடிப்படையில் நம்ம வந்து சிக்னேச்சர், அது பேர் சிக்னேச்சர் ஆஸ்ட்ராலஜினே சொல்லுவோம். அதுக்கும் நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம். எத்தனை பேர் இதை பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் என்னென்னா பீப்புள் ரொம்ப கம்மிங்க சிக்னேச்சரை பார்க்குறதெல்லாம். ஏன்னா ஒரு பேசிக்காக உங்களுக்கு வந்து டோட்டல் ஒரு அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இது எல்லாமே உள்ளே வந்துருங்க, எல்லாமே கவர் ஆகி வந்துடும் உங்களுக்கு. பட் இது அது ஒர்க்ஸா, அது வந்து நம்மளுக்கு தேவையா, அது நம்மளை பண்ணலாமா, அதனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டிக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. இது எல்லாமே ஒரு ஆடட் வெர்ஷன், அவ்வளோதான். நான் எல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு எல்லாம் இருக்குது, இந்த சின்ன விஷயம் வந்து என் மனசுக்குள்ளே உறுத்தலாக இருக்குது, அதை நான் மாற்றிக்கலாம் அப்படின்னா தாராளமாக இந்த வகையில் மாற்றிக்கலாங்க. ஸோ மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிலையும் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா? ஸோ மெடிக்கல் இஷ்யூஸை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் தானே சரி பண்ண முடியும். ஸோ ஆஸ்ட்ராலஜி மூலிமா அதுக்கு எந்த விதமான பலன் இருக்கும்? ஆஸ்ட்ராலஜி வந்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிங்கிறது எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த மெடிசன்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா, நாளடைவில் வியாதிகள் ஜாஸ்தியாகவுமே இந்த சைடில் நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து குணமாகும் நோய், குணமாகாத நோய்ங்கிறது இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு. அதில் வந்து ஃபேட்டல் இஷ்யூஸாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி வருது, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்க எப்போவுமே. அப்போ இதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. சின்ன சின்ன விஷயமா இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டே பை டேல நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தாராளமாக சார்ட்டை தெரிஞ்சுக்கலாம். இல்லை சின்ன விஷயம் இப்போ வந்து நீர்க்கட்டி பிசிஓடின்னு சொல்கிறோம், இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இருக்குது. அவங்களோட கன்சர்ன் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எனக்கு முகத்தில் வந்து பரு வருது, எனக்கு ஆக்னி வருது, எனக்கு வந்து ஆயில் செக்ரீஷன்ஸ் இருக்குது, முடி வளருது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், நிறையா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் என்னோட மைண்ட் இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்னென்னலாம் பண்ணுறாங்க. பொதுவாக அஸ்ட்ராலஜிக்கு வந்தாங்கன்னா என்ன நம்ம வந்து எஜுகேஷன் இது கெரியர் என்ன எடுக்கலாம், வேலைக்கு போகலாமா, இங்கே இருக்கலாமா, அப்ராட் போகலாமா, இந்த மாதிரி கேள்விகள் தானே இருக்கும். பட் இது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும்போது நான் வந்து இதுக்குள்ளே ரிசர்ச் பண்ண விஷயம் தான். லைக் எப்படின்னா பியூட்டி அண்ட் ஆஸ்ட்ராலஜி இன்டர்லிங்க் ஆகுதா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, மெடிசன்ஸ் அதனால நம்ம எடுத்துக்கிறனால லைக் எஸ்தட்டிக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, டெர்மட்டாலஜி ஆகட்டும், இந்த காஸ்மெட்டாலஜி ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ வந்து இந்த பேசிக் எங்கே வருது, இப்போ நீ ஆக்னியில் நீங்கள் போகிறீங்க, டாக்டர் கிட்ட போகிறோம், ஒரு அதுக்கான பிம்பிள்கான ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்க, போடுறோம், சரியாகுது, ரெக்கரண்ட்டாக வரும் திருப்பியும். எப்படி ரெக்கரண்ட்டாக வருதுன்னா உங்கள் சார்ட்டை அந்த பிளானட் வந்து உங்களுக்கு கெட்டோ அதுக்கான டைம் பீரியட் நடக்கும்போது உங்களுக்கு என்ன இப்போ ஒரு 2 months ஆஃப் பீரியட் நல்லா இருக்குன்னா அந்த டைமில் நல்லா ஆகிடும். 2 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அது பேஸ், அது ஒரு வேலைகள் என்ன, எங்கே அந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆஸ்ட்ராலஜி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த டைமில் வருது, இதுக்காக வருது, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் இந்த டாக்டர் 100% டயக்னைஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். இந்த ஆர்கனில் பிரச்சனை வரப்போகுது, டயக்னைஸ் பண்ணால் சொல்லுவாங்க லிவரில் வந்து ப்ராப்ளம், ஆமாங்க எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும்பாங்க.
உங்களுக்கு வந்துட்டு யூட்ரஸில் பிரச்சனைனா இது இங்கே இதுனா யூரினில் வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா இதெல்லாம் ஈஸியாக சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து அது பெரிய லெவலில் வந்து இம்பேக்ட் ஆகுங்க. இப்போ கிடையாது, பேசிக்காக இருக்கும்போது இருக்காது. ஸோ எதுவுமே நீங்கள் சொல்லணும் வருமுன் காப்போங்கிற அந்த ஒரு கான்செப்டில் வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி வந்துட்டு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய கேன்சர் பர்சனுக்காகட்டும் அதை தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்ஜரி முடிஞ்சு நல்லா இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவான கிளாரிஃபிகேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. அதுவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.